Friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு மணி 7 ஆக போகுது. இன்னைக்கு லஞ்ச் பேக்கிங் நாள இல்ல. அதனால கொஞ்சம் பொறுமையா எந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அப்புறம் இவரை பத்தி சொல்லியே ஆகணும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் முடிஞ்சது சோலி அப்படிங்கிற மாதிரி கீழேயே தான் வந்துட்டு படுத்திருந்தது. அவ்வளோதான், இனிமேல் பொழைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அத்தான் ஏதோ மருந்தெல்லாம் வாங்கி எடுத்து ஒரு வழியாக காப்பாற்றி வச்சுருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாயிட்டார். இருந்தாலும் அந்த கீழே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி வந்துட்டு இருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னு தெரில. இந்த மீன் அப்படி தான் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டிப்ரெஷன்லாம் வேறு வருமா. நம்மளை விட பெரிய ஆளாக இருப்பார் போல். தண்ணி கலங்கலாக இருந்தால் உடனே அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்புறமா நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டோம் அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அப்புறம் திடீர்னு அதுக்கு மேலே ஒரு மாதிரி அதுவாகவே அப்படியே புண்ணு மாதிரி வரும். இந்த மாதிரிலாம் ஆகும் இந்த மீனுக்கு. இப்போ வந்துட்டு அவர் இறைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ புதுசாக வந்துட்டு அத்தான் வந்து இந்த கோழியோட ஹார்ட்டுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, ஏதோ ஒன்று வாங்கி வச்சு கட் பண்ணி வச்சு இதை அப்பப்போ போட்டுட்ருக்காங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அத்தான் எப்போ வருவாங்க, சாப்பாடு எப்போ போடுவாங்க அப்படின்ட்டு. அப்படி தானடா, நம்ம கையால் கொடுத்தோன்னா கடிச்சு துப்பிட்டு போயிடுவோம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது இந்த கோழியோட கிட்னியா இல்லைன்னா ஹார்ட்டா? சப்போஸ் கோழிக்கு ஹார்ட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அதை அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்து ஒரு நல்ல எண்ணம். ஆனால் இது வந்துட்டு ஒரு 3 நாளாக போட்டுட்டு இருக்காங்க. போட்டதுல இருந்து அவன் மேலேயே இருக்கான். முன்னெல்லாம் வந்து கீழே படுத்துருக்கோம், உட்காந்துருக்கோம். இப்போ போட்டதுல இருந்து எப்படா என்ன பார்த்தல எப்படி பாக்குது பாருங்க. எப்படா இந்த சைடு வருவாங்க, இங்கே தான் நின்று போடுடா அப்படின்னு பாவமா போனாதான் வரும். இப்ப அப்படி இல்லை, மேலேயே தான் நிக்குது. எப்படா போடுவோம், மொத்தம் கையோட கவிடலாம். ஆமா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்காக கொஞ்சம் குல்ஃபி செஞ்சு வச்சிருந்தேன். சூப்பரா செட் ஆயிருச்சு. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா தனிஷுக்கு மட்டும் முதல்ல டிஃபனுக்கு பொடி இட்லி வந்துட்டு செய்யலான்ட்டு இருக்கேன். அதுக்காக முதல்ல வந்து மினி இட்லி செஞ்சுப்போம். தனிஷுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மினி இட்லி. ஓகே, மாவு வந்துட்டு நம்ம ஆட்டி வச்சுருப்போம்ல, அதோட மேலே உள்ளதை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இட்லி செஞ்சுக்கலாம். நம்ம நார்மலாக பெரிய இட்லியும் செய்யலாம். சரி, மினி இட்லியில் செஞ்சால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல, அதுக்காக. நம்மளோட இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணியை தொளிச்சு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம். அது என்ன அகல்யாவாத்தா நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு? தட்டி தட்டி வர வைக்கிறதுக்குள்ள ஏன் உசுறு போதுப்பா. நீங்க தான் அதை கரெக்டா போட மாட்டேங்கிறீங்க. முன்னாடி நேத்துல சூப்பரா பிடிச்சது, இன்னைக்கு அதுக்கு என்ன பிரச்சனை தெரியலையா? ரெண்டு பீஸ் விட்டுருச்சாரு. அதை வேற எடுத்து மாத்தணும், இல்லைன்னா பிரச்சனை ஆகும். இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் போட்டுப்போம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு 2 வத்தல் வந்துட்டு பிச்சு போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெள்ளை எள்ளு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி வந்துட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதில் இந்த இட்லியை வந்துட்டு சேர்த்துப்போம். அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணி நல்ல ஒரு பரட்டி எடுத்தோம்னா சூப்பரான பொடி இட்லி ரெடி. ஆல்ரெடி இட்லி அப்புறம் பொடி ரெண்டுத்துலையுமே உப்பு இருக்கிறதுனால இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். சரியா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அப்புறம் லேட்டாக தான் மட்டன் கிடச்சிது, அதனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி ப்ளஸ் மட்டன் கிரேவி.
இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால தான். வந்தோடனே அவளுக்கு வேலை கொடுத்தாச்சு, பாத்திரத்தெல்லாம் கழுவு அப்படின்னு. இங்கே வந்துட்டு கொஞ்சம் சாதம் வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே சிக்கன் வந்துட்டு ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு, வெளில போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். நான் வந்து இன்றைக்கி பிரியாணி அது இதுன்னு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். அதுக்கு தான் சிக்கனும் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் குழம்பெல்லாம் கொடுத்து விட்டதுனால சரி நம்ம வெளில எடுத்துகிட்டு போய் அதையே சாப்பிட்டுக்கலான்ட்டு இருந்த சிக்கனை வந்துட்டு 65 பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு அனு வாங்கிட்டு வந்தா அந்த ஸ்நாக்ஸு. அப்புறமா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் டீ போட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு இப்படி தான் ரெடி ஆகிட்டே இருக்கும். இந்த கிச்சன் வேலை முடிச்சிட்டேன் அப்படின்னா கிளம்ப வேண்டியதுதான். மேடம் ஒரு ஹாய் சொல்லுங்கள். சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிட்டுருப்பா. நிற்கும். ஆமாம் மறந்துட்டேன், சாரி. 4 தேங்காய் கொண்டு வர சொன்னேன். ஒருத்தி வந்துட்டு இங்கே நான் ஏதோ கடை போட போகிற மாதிரி 10 தேங்காய் எடுத்துகிட்டு வந்துருக்கா. சரி ஓகே. ஆமாம் கெட்டு போகாது இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எடுத்துகிட்டு போனேன்னா வெடிச்சு பொழந்து 4ஆக போயிடும். இங்கே அந்தளவுக்கு தேங்காய் வந்துட்டு கெட்டு போகிறதில்ல. அதனால் எவ்வளோ தேங்காய்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெள்ளை கிளம்பியாச்சு. சித்து ஒரு ஹாய் சொல்லு மக்களே. சித்து ஒரு ஹாய் சொல்லுன்னு விளையாடிட்டு இருக்கானுங்க. இல்ல அடுத்த கேம் நீ சொல்லு. லூடோ. ஐயோ பசி, இடம் இல்ல நிறுத்துறதுக்கு. இங்க பசியில அழ ஆரம்பிச்சாச்சு. ஒண்டர்லா கொடுங்க தான் வண்டிய. வாழ்க்கையில எம்மாவே பசின்னு அழுதது ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் பாக்குறேன். கெட்டு போயிருமே என்ன பண்ண? சிப்ஸ்னா கெட்டு போகாதுல்ல. இவன் பாக்குறான் நம்மளும் 4 சொட்டு கண்ணீரை விடுவோம். பிதிக்கி எதுக்கு அழுது வைப்போம். கண்ணை போட்டு பிதிக்கி கண்ணீரை வர வைக்காத. ஒரு ஆள் உறங்கியாச்சு, ஒரு ஆள் இன்னும் ஆக்டிவா தான் இருக்காரு. ஒரு ஆள் இங்க பூத மாதிரி ஆயாச்சு. என்ன டிரைவர் அங்கிள் டயர்ட் ஆயிட்டீங்களா? அப்போ பாத்துட்டு இருந்த அங்கிள் டயர்ட் ஆயிட்டீங்களா? அதனால மாத்திக்கிட்டாங்க. இங்க கார் எங்க போயிட்டு இருக்கு? அப்படியா? அது ஆட்டோமேட்டிக்கலா கொஞ்ச நேரம் கன்ஃபியூஷன்ல தான் போவோம். இப்ப டீ பிரேக். திடீர்னு இடையில கொஞ்சம் இடத்துல நல்லா மழை பெஞ்சுது. இது எந்த ஊருன்னெலாம் தெரியாது, அழகா இருந்துச்சு. அதனால நின்றுட்டு இருக்கோம். டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். டீயும் போட்டே எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பண்றீங்க? டீ குடிக்கிறோம். எனக்கு டீ மோஸ்டா பிடிக்காது, அதான். எனக்கு டீ மோஸ்டா பிடிக்காது, அதான். இது உங்கள போட்டோ வீடியோ எடுக்கிறது தான் பிடிக்கும். எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? நான் தான் போட்டேனா? மத்தியானம் சாப்பிட்டது எங்க அம்மா வச்சதானா? மறந்துட கூடாதுல்ல. சரி ஓகே. நீங்க மட்டும் தான் கேமரால நல்லா தெளிவா தெரியுறீங்க. நாங்கெல்லாம் கூட டல்லா தான் தெரியுறோம். மேபி இருக்கலாம்.